Hello friends, welcome to Techmaima YouTube channel. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா டேட்டா விஷுவலைசேஷன் யூசிங் Bokeh. ஸோ Bokeh அப்படிங்கிறது ஒரு லைப்ரரி, எஸ்பெஷலி தேர்ட் பார்ட்டி லைப்ரரி. இதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்க ஒரு டேட்டா அனலிஸ்டா ஒர்க் பண்ணிருந்தா ஒரு டேட்டாவை நீங்க விஷுவலைஸ் பண்ணணும். அதை எந்த விதத்தில் ப்ரெசென்ட் பண்ணுவீங்கன்னா, நீங்க ஒரு டேப்லூ இல்லை பவர் பிஐ யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க அதுலேயே டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். பட் Bokeh யூஸ் பண்ணி சிம்பிள் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ப்ரௌசர்ல டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் Bokeh பர்பஸ். சரியா? ஸோ நீங்கள் Bokeh இது ரொம்ப சின்ன கோட் தான், சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு இம்போர்ட் ஃப்ரம் bokeh.plotting bokeh.plotting import output file show and figure. ஸோ இது வந்து மாடியூல், இதெல்லாம் சப் மாடியூல் சொல்லலாம். லைப்ரரின்னு இந்த டேர்ம் தான் ரெஃபர் பண்ணுவாங்க. அண்ட் தென் யூ ஆர் இம்போர்ட்டிங் பாண்டாஸ். சரியா? ஸோ பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணதால நீங்கள் டேட்டா செட் கிரியேட் பண்ணுறீங்க. டேட்டா ஃப்ரேம் யூசிங் டேட்டா ஃப்ரேம். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் இன் பாண்டாஸ். So data set equal to pandas.data frame of columns x comma y. So x axis, y axis. You are setting the values for x axis as well as y axis. சரியா? நீங்க என்ன ரேஞ்ச் வேணாலும் கொடுத்துக்கலாம். இதை வச்சு தான் நம்ம பிளாட் கிராஃப் வந்து டிரா பண்ண போறோம். So you are plotting it now. P equal to figure of plot. அதோட width எவ்வளவு இருக்கணும்னா 500, height எவ்வளவு இருக்கணும்னா 400. And then அதுல டாட்ஸ் வரும் இல்லையா, அதுதான் சர்க்கிள். So p dot circle data set of x comma data set of y comma size வந்து சர்க்கிளோட சைஸ் வந்து 5 இருக்கணும்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இல்லை ஒரு எக்ஸாம்பிள் நான் 10 சொல்லி இதை மாற்றிட்டேன். சரியா? 10 சொல்லி மாற்றிட்டேன். ஸோ அவுட்புட் ஃபைல் ஷுட் பி scattered charts.html. ஸோ இதில் வந்து அது சேவ் ஆகிடும். scattered charts அப்படிங்கிற ஒரு HTML ஃபைல் கிரியேட் ஆகி சேவ் ஆகிடும். ஸோ நான் இப்போ ரன் பண்ண போகிறேன். ஷோ பி. ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணனா இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்கேட்டர் பிளாட் எனக்கு ஓப்பன் ஆயிருக்கிறது. இதுதான் அந்த வேல்யூ ரேஞ்சஸ், எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸோட வேல்யூ ரேஞ்சஸ். சரியா? ஸோ இவ்வளோ சிம்பிள் தான் நீங்கள் Bokeh யூஸ் பண்ணி ஒரு ஸ்கேட்டர் பிளாட்டை வரைகிறது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.